வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ இந்த பதிவு யாருக்காகனா, தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்றிருக்கிற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்ற பிற்பாடு முதல் கையெழுத்து எதுக்காக போடுவார் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் மக்களுக்கு எது அவசியமானது அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற வீடுகளில் மின்சாரம் பயன்படுத்துகிறவங்ககிட்ட 200 யூனிட் வரைக்கும் இலவசமாக பெற்றுக்கலாம். அதாவது 500 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 200 யூனிட் உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ரெண்டாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் 37 மாவட்டத்திலையும் போலீஸ் அதிகாரி, காவல்துறை துரிதமாக போலீஸ் ஸ்டேஷன் திறக்கப்படும், விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு முக்கியமாக. மூன்றாவது, இந்த கஞ்சா போதைகளை ஒழிக்கிறதுக்காக அதுவும் அதிரடி படைகளை நடவடிக்கை எடுக்கப்படும் கையெழுத்து போட்டிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கது. மிகுந்த எதிர்பார்ப்பு என்னென்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதைத்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது எங்கே ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உடனடியாக தெரியப்படுத்தினா உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு தான். விஜய் அண்ணா அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்கு, பள்ளிக்கூடங்களில் காலேஜுகளுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒயின் ஷாப் கடைகளை 717 கடைகளை மூடுறதுக்கு சொல்லியிருக்காரு. இன்னொரு 15 நாளில் 2 வாரத்தில் மூடிடும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இதுவும் வரவேற்கத்தக்கதான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டிலோட இந்த கொரோனா டயத்தில் 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையுமே திறக்கலை. தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கிறணும். கொரோனா டயத்தில் 2 மாதமாக எந்த ஒயின் ஷாப்புமே திறக்கலை. அப்போ வந்து யாருமே குடிக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் முதலமைச்சரை பொறுப்பேற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 717 கடைகளை மூடுறதுக்காக அறிவிச்சிருக்கீங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இந்த ஒயின் ஷாப்பு பூராத்தையும் மூடிடணும். அப்போத்தான் மக்கள் நிம்மதியாக உண்மையிலே சந்தோஷமாக இருப்பாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்கண்ணா. தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை மனமார பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுங்க உங்கள் பணியை. மக்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிறப்பாக செயல்படுங்க. மக்களுக்கு தேவையானதை உடனே செய்யுங்க. அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகளுக்கு பூராமே ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க காவல்துறையை விட்டு. உண்மையிலே அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. எங்கேயும் ஒரு தண்ணியை போட்டு சண்டை போடுறதோ, ஆடல் பாடல் நடத்துகிறதோ, வண்டியை போய் மோதுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே சிறப்பு. எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற 37 மாவட்டத்தில் இருக்கிற அந்த ரவுடிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மொழி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. சிறப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். மக்களை காக்கணும். அதுதான் முக்கியம். இந்த 2 திராவிட கட்சிகளை வரவிடாமல் செஞ்சது மாபெரும் புரட்சி. அந்த மக்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நன்றி.